இல்லைன்னா எப்படி நான் அவளுக்கு புரிய வைக்கிறது? வேற எப்படி நான் அவளை சமாதானப்படுத்துறது? வழி இல்ல. ஒரு மெசேஜாவது அனுப்புவோம். அதையாவது அவ பாக்குறாளான மாதிரி நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிடு. நீ டைப் பண்றா. இது புரிஞ்சுக்கோ. வாழவும் முடியாது. நீதான் எனக்கு எல்லாமே. என்ன மன்னிச்சிடு. மறுபடியும் என்ன பிளாக் பண்ணிட்டாளா? சாரி சார், உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன். சாரி சார். நோ இஷ்யூஸ். உட்காரு. எம்ப்ளாயும் இல்லை, அவ்வளோதான். உட்காரு. ஒரு டீயா? ஏதோ என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி நிறைய விஷயம் உங்களை நேரில் பார்த்து சொல்லணும் தான் சார். விஷயத்த சொல்ல வரல சார். எதுலயும் பொய் இல்லைல்ல? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு? மேடம் நீங்க சரிதான் மேடம். உட்காந்து பேசிட்டு இருக்கா மேடம். என்ன சொல்ற? ஒரு 10 நிமிஷமா பேசிட்டு இருக்காங்க மேடம். இதற்கான தெரிஞ்சதும் எனக்கு கால் பண்ணிருக்க வேண்டியதானே? எல்லாம் போச்சு. போராடி இவ்ளோ கேட்க கூடாது மேடம். பேச முடியாதபடி பண்ணிடு. அதான் எப்பவுமே பேச முடியாதபடி பண்ணிடு. என் வழியில குறுக்க அழிச்சிட்டு நான் போயிட்டே ஒன் எதிரிதான். வாங்க தம்பி வாங்க. உட்காருங்க. கண்மணி, தேவையில்லாம பேசிட்டேன். இந்த விஷயம் எனக்கு தெரியாம இருந்ததுதான் எனக்கு கஷ்டம். சிவா சொன்னா உனக்கு பிடிக்காது. அப்படி பண்ணான்னு நான் அக்கறையாவே விசாரிச்சேன். இல்லண்ணே, அண்ணா அண்ணா அதையும் மாத்த முடியாது. மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வா. ரொம்ப கில்ட்டியா இருக்கு. நீ உடஞ்சதுதான் விரிசல் கடைசி வரைக்கும் பேசிட்டேன்னு சொல்றேன்ல, மனசுல எதுவும் வச்சுக்காத. முடியாது. வீட்டை காலி பண்ணிடுவேன். ப்ளீஸ். விவாதமா இருக்க. அதான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்பதான் கிளம்புறேன்னு சொல்றேன்ல. நிறுத்துறீங்களா? எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? வெளிய சொன்னேன். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா சார்? காரணம் ஃபோன் வந்துச்சு. வாங்க. வந்துடலாம். ஏமா போகலன்னா தப்பா. டாக்டர் எப்படி இருக்கா? டேபிளா இருக்கு. கான்சியஸ்னஸ் வரல. திருமணத்துக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும். இல்ல பாட்டி, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. ரிலேட்டிவ்ஸ் யாரு? சொல்லுங்க சார். கேஸ் சம்பவ இடத்துலயே இறந்துட்டாரு. வேலையே செய்யல. கார் நம்பர் பிளேட்டை கவனிக்கலையா? அந்த ஏரியால ஒரு ஒயின் ஷாப் இருக்கு, அதனால கூட நடந்திருக்கலாம். மாதிரி யாராவது இல்ல உங்க அப்பாவுக்கு சந்தேகப்படுறாங்க? விக்னேஸ்வரன். இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்லுங்க. நம்ம ஆபீஸ்ல வேலை பார்த்த விக்னேஸ்வரன் மாதிரியே இருக்கே. அவன் எப்படி பெரியப்பா கூட சேர்ந்தா? மீட் பண்ணணும். பலா யோசிக்காதீங்க. பண்ண முன்னாடி நான் இருக்கிறத எப்பயும் போல உங்களால குறைஞ்சிச்சா பாட்சா தெரிஞ்சதும் நமக்கு சொல்லுவாங்க. அப்படியே கண்ணு திறக்கணும். எப்படி இருக்கான் பாரு. அவருக்கு ஒண்ணும் இல்லல்ல, கண்ணு முழிக்கல. ஆனா தலையில ரொம்ப பலமா அடிபட்டிருக்குன்னு சொல்றாங்க.